உலகெங்கிலும் இருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2026 ஆங்கில புத்தாண்டு பிறக்கப் போகிறது. இன்னும் எண்ணி 54 நாள் தான் சார் இருக்குது. இந்த 54 நாளுக்குள்ளே நம்ம புத்தாண்டு வரப்போகிறது. சரி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் 2025 ஒரு வகையாக முடிஞ்சு போச்சு. 2026 நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக பார்க்குறோம். வகையில் முக்கியமாக இந்த வருஷம் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. கடகத்தில் உச்சம் பெறுகிறார். தான் இந்த வருடத்தோட டாப் ஹைலைட். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புத விஷயமாக குரு உச்சம் பெறுகிறார். அதனால் நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது. சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நவம்பர்லேயே. அப்பா சாமி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருப்பா. அப்போது சனியினுடைய கோர தாண்டவமெல்லாம் சரியாகி 2026 குரு பகவானோட உச்சம் நடந்து எல்லாருக்கும் பணமழை கொட்டப் போகிறது. யார் யாருக்கெல்லாம் இவ்வருடம் சிறப்பாக இருக்க போகுது, யார் யார் வாழ்க்கையெல்லாம் மாற்றங்கள் வரப்போகிறது, வெளிநாடு யார் போக போகிறீங்க, குழந்தை யாருக்கு பிறக்க போகுது, நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறது ராசி ரீதியாக பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராம்ஜி சார், நான் சமீபத்தில் கூட ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன். கடகராசிக்காரங்க சாபம் சார், கடகராசிக்காரங்க சாபம்னு யாரோ போட்டிருந்தாங்க. கடகராசிக்காரர்களை இவ்வளோ காயப்படுத்துகிற நீங்கள் அப்படிலாம் சொன்னாங்க. நண்பர்களே, கடகராசிக்காரர்களை எனக்கு சங்கம் வச்சு தேடிட்டு இருக்காங்க. கடகராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகிறது? 2026 கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு மிக அற்புதமான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தான் குரு பகவான் வராரு, உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. ஹி இஸ் கமிங் டு யுவர் ஹோம். அப்போது உங்களுக்கு வந்து ஆஃப்டர் திஸ் ஜூன் உங்கள் வளர்ச்சியை கண்டு நீங்களே பிரமிப்பீங்க. என்னங்க, நான் இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துட்டேன், என்னால் என் வளர்ச்சியை தடுக்கவே முடியல, எங்கேயோ போயிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 5ஆம் இடத்திலே குரு பகவான் உங்களுக்கு வந்து ராசியிலே குரு பகவான் இருந்து உச்சம் பெற்ற 5ஐ பார்க்கிறார், 7ஐ பார்க்கிறார், 9ஐ பார்க்கிறார். 5, 7, 9 குரு பகவான் பார்க்கிறார். 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது யோகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் எல்லா விதமான யோகங்களையும் தருவார். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிஃபோர் ஜூன் என்னன்னு பார்த்துருவோம். பிஃபோர் ஜூனில் கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இப்போ 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகுன்னா, நிறைய சுப விரயங்களை தருகிறார். 12இல் இருந்து உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். வீடு மாடு மனை, உயர்கல்வி உயர் பதவி, அதே மாதிரி 5ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய யோகங்கள், புத்திர யோகம், குடும்ப யோகம், அது மாதிரி யோகங்களை தருகிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 12இல் இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ரண ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி, வியாதி கடன் கஷ்டத்தை பார்த்துறார். அடுத்து என்ன பண்ணுறார், 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்தை குரு பகவான் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலே சனி இருக்கிறார். இப்போது அதை பார்த்து விடுகிறார். சனியை பார்க்கும்போது ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஆக அப்போது உங்களுக்கு அந்த சனியினால் ஏற்படக்கூடிய பீடைகள் எல்லாம் சரியாகி மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை என்பது உண்டாகிவிட்டது. இப்போது ஆஃப்டர் திஸ் ஜூன் என்ன நடக்கும்? ஆஃப்டர் திஸ் ஜூன் குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 2ஆம் இடத்துக்கு வந்தவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ராசியில் வந்திருக்கிறார். உடம்புல உட்காந்து 5, 7, 9 பார்க்குறார். தனஸ்தானத்தை பார்க்குறார். குருவுக்கு 2ஆம் இடத்துல இருந்தீங்க, இப்போ குரு உங்கள் உடம்புலே வந்துட்டார். 5, 7, 9 பார்க்குறார். 5ங்கிறது சொத்து, 5ங்கிறது குழந்தை, ஐவிஎஃப். இப்போ கடகராசிக்காரர்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சொந்த வீட்டுக்கான ஒரு முயற்சின்னு எடுத்திருப்பீங்க, ஒரு செங்கல்லாவது எடுத்து வச்சுருப்பீங்க பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில். அப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, 5 பார்க்கும்போது புத்திரஸ்தானம், 5ஆம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா யோகஸ்தானம். 5ஆம் இடம் என்பது பலவிதமான சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் தருகின்ற இடம். அதை குரு பார்த்துறார். அடுத்து 7 பார்த்துறார். ஃபாரின் கூட்டு போகிறார். ஒரே தூக்கி ஃபாரின் கூட்டு போகிறார். என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு அமெரிக்காவுக்கு போகிற வாய்ப்பா? ஆமாம், கண்டிப்பாக கொடுத்துருவார். குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன் இந்த 7ஆம் இடத்துக்கு சனியை வரை வந்து தூக்கி விடுறது. அடுத்து 9 பார்க்குறார். 9ஆம் இடம் எனக்கு வந்து பாக்யஸ்தானம். அப்போ அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்த்து விடுகிறார். இத்தனை நல்ல விஷயத்தை குரு பகவான் பார்த்துறார். ஸோ இப்போ அடுத்ததாக இந்த குரு தருகின்ற பலனை போலவே அடுத்ததாக சனி தருகின்ற கதவை திற வேறு ஒன்றும் வேண்டாம். சனி என்ன தருகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் கதவை திற அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரிய சந்தோஷமே என்ன தெரியுமா சார், இந்த அஷ்டம சனி என்னை விட்டு போனாரே சார். அப்போ சரணம் அஷ்டம சனி என்னை விட்டு 9ஆம் இடத்துக்கு போனாரே. 2024 நாம் பட்ட பாடுன்னு சொல்லுவாங்கல்ல, காஞ்சிபுரம் தறிபடுமா, அந்த மாதிரி தான். இப்போ இந்த 2016 முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பீரியடு போயின்னு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, 2024 ஆரம்பித்த அஷ்டம சனி 2025 கிளியரன்ஸ் ஆனது தான் பெரிய, திரும்ப வக்கரமாயிட்டார் சார். இருந்தாலும் வக்கர நிவர்த்தி பெற்ற இந்த வருஷம் தான் சார் உருப்படியாக வராரு. அஷ்டம சனிலேருந்து விடுதலை. அப்போது இந்த சனி வக்கரம் நிறைய நற்பலன்களை தந்திருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, 7 கூடியவன் வக்கரங்கும் போது என்ன ஆகுதுன்னா, இல்வாழ்க்கை, தொழில்,
அதே மாதிரி வந்து திருமண வாழ்க்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் கூட வக்கரமாயிடுறதுனால மனைவி கூட எப்போ பார்த்தாலும் சண்டை, என்னன்னே தெரில சார், சும்மாவே சண்டை போன்றவைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் சரியாகி உங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த படிநிலை நீங்கள் அடைவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள். அவ்வகையிலே 7 கூடிய 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது புனிதமான இந்த திருமண உறவு அப்படிங்கிறது பிரிஞ்சு போனதெல்லாம் சரியாகக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்து சனி 9, 10, 11 பார்க்குறார். 9ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 4ஆம் இடத்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடமாகப்பட்ட ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது வியாதி கடன் கஷ்டத்தை இந்த சனி பகவான் பார்த்துரும்போது வியாதி கடன் கஷ்டமே இல்லாமல் போயிடுது. நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. சனி பகவான் தரும் அற்புத பலனை போலவே இந்த குரு பகவான் வேற உடம்புல உட்காந்து 5, 7, 9 பார்த்து யோகங்களையும் பணம் 7 2 பேர் பார்க்குறாங்க. பாருங்கள், நல்லா கவனிங்க. 7ஆம் இடம் மகரத்தை குரு பார்க்குறார். ராசிப்படி உங்களுடைய இதில் வந்து 7 குடையவன் வந்து 9ஆம் இடத்துல ராஜயோகம் பெற்றிருக்கான். அப்போ 2 பேருமா சேர்ந்து நல்ல 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 பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அதான் இதில் இருக்கிறதுலே முக்கியமான விஷயமே இந்த 2 நல்ல விஷயங்கள் தான். ஆக இந்த சனி பகவான் தருகின்ற அற்புத பலன்களில் ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், சனி 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்ப்பது தான். கடகராசிக்காரர்களுக்கு சனி முயற்சியை பார்த்துடுறாரு. அதுதான் உங்கள் வாழ்க்கையில். அதே மாதிரி குரு முதலாக இனிஷியலாக 6 பார்க்கும்போது அப்போ முயற்சியால் வறுமை அடைகிறது என்று பொருளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை நண்பர்களே முயற்சி செய்ய வேண்டும். எதாக இருந்தாலும் போடா பார்த்துக்கலாம், முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே, வந்தா மழை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். என்ன ஆகிடப்போது, இப்போ என்ன ஆகிடப்போது, இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். நண்பர்களே, இந்த 4ஆம் இடத்து இவரை வந்து குரு பகவான் வந்து இப்போ பார்க்கும்போதே நிறைய பேருக்கு வீட்டு பிரச்சனைகள்லாம் இப்போ இடம் வந்து பட்டா லேண்டா இல்லை சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில, வீடு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸில் ப்ராப்ளம் வருமோன்னு பயப்படுறேன் சார், அதெல்லாம் சரியாயிடும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அடுத்த லெவல் போகிறீங்க. அதில் 200% வாய்ப்பு, உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஒரு நிலைகள் என்பது ஏற்படும். இந்த வருடத்தை பொறுத்த வகையிலே மிக அற்புதமான விஷயமாக நாம் கருத வேண்டியது என்றால் குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சி தான். இந்த குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சியில் என்னென்ன நடக்க போகிறது? குரு வந்து கடகத்திற்கு பெயர்றார். ஜூன் 1ஆம் தேதி பெயர். ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் ஒரு பலனுங்க. ஜூனுக்கு அப்புறம் ஒரு பலன் வச்சுக்கோம். இந்த வருடத்துடைய எண்டில் 2026 டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் வந்து கும்பத்திலிருந்து மகரத்துக்கும், கேது சிம்மத்திலிருந்து அப்படியே கடகத்துக்கும் போகிறாங்க. கடகத்தில் குரு இருக்காருங்க. உச்சம் பெற்ற குருவோட கேது சொல்லும்போது கோடீஸ்வர யோகம்லாம் தொடங்க போகும். அப்போது உங்களை வந்தவுடனே கோடீஸ்வரர் ஆக்கணும்னா என்ன செய்யணும்? பணத்தை நிறைய உருவாக்கத்திற்கான வழிகளை ஃபஸ்ட்டே கொடுத்துடணும். நம்ம ஒரு ட்ரீம் வச்சுருக்கோம், இதை அச்சீவ் பண்ணணும்னு. அப்போ அச்சீவ் பண்ணால் என்ன ஆகணும்? இப்போலேருந்து நான் ரெடி ஆகணும். அப்போ தானே பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அப்போது இந்த 2026 பொன்னான வருடமாக இருக்க போகிறது. உச்சம் பெற்ற குரு பகவான் 5, 7, 9 பார்க்கிறார். இந்த உலகத்தில் 8ஆம் இட காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய பேர் சொத்து வாங்க போகிறீங்க, நிறைய பேர் அதிர்ஷ்டத்தை பார்க்க, நிறைய பேர் 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 12ங்கிறது மூழ்வினை, இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது. இப்போது இந்த வருடத்தில் சாப நிவர்த்தியான வருடம் என்று சொல்லலாம். ஸோ என்னென்னலாம் பரிகாரங்கள் இந்த வருடம் பண்ணணும்? சனி பகவான் மட்டும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மீனத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலான ஆட்கள், எல்லா ராசிக்காரர்களுமே சனியை எப்பொழுதும் பிரீத்தி செய்து கொண்டே இருப்பது நல்லது. என்னது, குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்வது போலவே திருநள்ளாறும், நீங்கள் இதுக்கு குச்சனூர் செல்வது, இங்கெல்லாம் போய் சனி பகவானை வழிபடுங்க. மங்கள சனியாக வழிபடுங்க, பொங்கு சனியாக வழிபடுங்க. சனி பகவானுடைய கடாட்சம் கிடச்சுட்டே இருக்கிற வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். ஏன்னா அவர் தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ இந்த 2026 என்னெல்லாம் பண்ணலாம்னா, பட ஆசிரியர்களுக்கெல்லாம், கதாசிரியர்கள் படம் எடுக்கணும், ரொம்ப அருமையான பீரியடுங்க. யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிங்க, இப்போ ஆரம்பிங்க, சூப்பராக சக்ஸஸ் ஆவீங்க. அதே மாதிரி 2026 குறும்படம் எடுக்கிறேன் சார், ப்ரொடியூசர் கிடைக்கல, உங்களுக்கு கிடச்சிருவாங்க. அதே மாதிரி சொத்தை பார்க்கறதுனால லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார், திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது சார், அங்கே போய் இடம் வாங்கலாமா? எங்கே வேணால் வாங்குங்க, நீங்கள் வாங்குகிற இடம்லாம் ஓகே ஆகும் போன்ற நிறைய விஷயங்கள் இந்த வருடம் நடக்கப் போகிறது. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நமது ஆஸ்ட்ரோ டிவைன் சேனலை மாபெரும் வெற்றியடைய வையுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா அருள் புரிந்து கொண்டிருக்கும் புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.